பொருந்தாது போகலாம். ஆனால் அந்த முடிவு எதை கொண்டு அவர் எடுத்தார்? அது மார்க்சியத்தின் அடிப்படை தான். அந்த அடிப்படையிலிருந்து உருவான அந்த கண்ணோட்டத்தில் இருந்தான் அணுகுமுறையில் தான் அன்று முடிவு எடுக்கப்பட்டது. அதே போல புதிய நிலைமை எவ்வாறு இருந்தாலும் அந்த புதிய நிலைமைக்கு ஏற்ப நாம் முடிவெடுப்பதற்கு அந்த மார்க்சிய அடிப்படைகள் தான் இன்றும் வழிகாட்டியாக இருக்கிறது. புது புது பிரச்சனைகளுக்கு தீர்வை மார்க்சியம் நம் கல்வியில் நம்மளுடைய கையில் தயாராக கொடுத்திடவில்லை. அந்த தீர்வை நோக்கி பயணப்படுவதற்கான அணுகுமுறையை தான் தந்துள்ளது. அதன் வழியில் தீர்வை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது கம்யூனிஸ்டுகளின் கடமையாகும். அதற்கு மார்க்சிய அடிப்படைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். மார்க்சின் நினைவு நாளான இன்று நாம் மார்க்சிய அடிப்படையை விளக்குகின்ற மார்க்சின் முதன்மையான சில நூல்களை மட்டும் பார்ப்போம். நான் குறிப்பிடுகின்ற சில நூல்களை நமது தலைமை தோழர் பேசியிருக்கிறார். இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை மீண்டும் நினைவுபடுத்துவதாக எடுத்துக் கொள்ளுங்கள். முதல்ல நம்ம பார்க்கறது அவர் மார்க்சுடைய டாக்டர் பட்டத்திற்கு சமர்ப்பித்த இயற்கை தத்துவத்தில் டெமோக்ரட்டிஸுக்கும் எபிகுரஸுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். இதை 1841 ஆண்டு மார்க்ஸ் இது டாக்டர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்கிறார். இந்த ஆய்வு எழுதும் போது மார்க்ஸ் கருத்து முதல்வாத சிந்தனையில் இருந்து வெளிவரவில்லை. ஆனால் ஹெகலின் கருத்து முதல்வாதத்திலிருந்து விலகி நாத்திய கருத்தை நோக்கி சில படிகள் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாது இந்த முனைவுப்பட்ட ஆய்வில் அவர் மதத்தையும் மூட நம்பிக்கைகளையும் எதிர்த்து எழுதியுள்ளார் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதுக்கடுத்து ரைனிஷ் பத்திரிகை நம்ம தலைமை தோழரும் இதை பற்றி கூறினார். ரைனிஷ் பத்திரிகையில் ஆசிரியராக மார்க்ஸ் இருந்த போது அறநெறி என்பதை தத்துவத்தின் உட்பிரிவாக மட்டுமே மார்க்ஸ் பார்த்தார். அதாவது அறநெறி என்பது தத்துவத்துக்கு மட்டும் உரியதாக பார்த்தார். காட்டு விறகுகள் திருட்டுத்தனமாக எடுத்துச் செல்லப்படுவதையும் நிலச்சொத்துடைமை துண்டு துண்டாக பிரிக்கப்படுவதையும் பற்றி பத்திரிகையில் எழுத வேண்டிய ஒரு நிலை மார்க்சுக்கு ஏற்பட்டது. அப்போது மார்க்ஸ் பொருள் சார்ந்த நலன் என்பதை பற்றிய புரிதலின் அவசியத்தை உணர்ந்தார். சட்ட உறவுகள், அரசியல் வடிவங்கள், மனித அறிவு போன்றவற்றின் வளர்ச்சி போக்குக்கு பொருளாதார நிலைமைகளை அடிப்படை என்பதை மார்க்ஸ் கண்டுபிடிக்கிறார். இதுவரைக்கும் தத்துவத்திற்கு தான் அவர் முதன்மை இடத்தை கொடுத்திருந்தார். தத்துவத்தின் மூலமாக சமூகத்தை மாற்றிவிட முடியும் என்ற கருத்தை எல்லாம் அவர் வைத்திருந்தார். ஆனால் இந்த திருட்டுத்தனமாக காட்டிலிருந்து சொல்லி எடுப்பதையும் இந்த விவசாய பிரச்சனை பற்றி சிந்திக்கும் பொழுது இது தத்துவம் போதாது, அரசியல் பொருளாதாரத்தின் அவசியத்தை அவர் உணர்ந்தார். அரசியல் பொருளாதார புரிதலோடு ஹெகலின் தத்துவத்தை மறுபரிசீலனைக்கு மார்க்ஸ் உட்படுத்தினார். மார்க்ஸுக்கு தத்துவவாதி என்று சொன்னால் அது கிளாசிக்கல் ஜெர்மன் பிலாசபியில் அப்படி சொல்லும் பொழுது அவர் ஹெகலுடைய தத்துவத்தை ஆழ்ந்து படித்தவராகவும் அவருடைய மாணவராகவும் என்றால் குறிப்பாக அவருடைய இயக்கவியலை பொருள் முதல்வாத வழியில் வளர்த்தெடுத்து பின்பற்றியதாலும் ஹெகல் மீது ஒரு வகையில் நான் ஹெகலின் மாணவன் என்று கூட அவர் சொல்லியிருக்காரு. அது குறிப்பாக அந்த இயக்கவியலை பற்றி பேசுகின்ற இடத்தில், தத்துவத்தை பற்றி பேசுகின்ற இடத்தில் அல்ல, இயக்கவியலை பேசுகின்ற இடத்தில் ஹெகலுடைய மாணவன் என்று சொல்லிக் கொள்வதில் அவர் பெருமைப்பட்டிருக்கிறார். ஆக அப்படி இருக்கும் பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் ஹெகலிடம் உரசி பார்ப்பார், ஹெகலுடைய கருத்தோடு உரசி பார்ப்பார். அப்படி அந்த அரசியல் பொருளாதார புரிதல் ஏற்பட்ட போது அவர் என்ன செய்யறாருன்னா உரிமை தத்துவம் என்பது பற்றி ஹெகல் எழுதியதை மீண்டும் படிக்கிறார். மீண்டும் படித்ததை ஒரு விமர்சன ரீதியாக அதை குறிப்பு எடுத்து வைக்கிறார். அந்த குறிப்பு தனி நூலாக வெளிவருகிறது. அந்த நூலில் ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். அந்த முன்னுரை தான் இன்று மிகவும் புகழ்பெற்ற ஒரு முன்னுரையாக இருக்கிறது. அவர் முன்னுரையில் மார்க்ஸ் எழுதிய நூலுக்கான அவர் தமது நூலுக்கான முன்னுரை என்று சொன்னால் இரண்டை குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த உரிமை தத்துவம் பற்றிய எழுதிய முன்னுரையும் அந்த அரசியல் பொருளாதார விமர்சனத்திற்கு பங்களிப்பிக்கின்ற நூலுக்கு எழுதப்பட்ட முன்னுரை இரண்டுமே மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இது நான் நூலுக்குள் செல்லாமல் முன்னுரை பற்றி ஒன்று சொல்ல மட்டும் விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த முன்னுரையில் தான் மதம் மக்களின் அபின் என்கின்ற அபினாக உள்ளது, மதம் மக்களின் அபினியாக உள்ளது என்ற கருத்தை வைக்கிறார். இது ஒரு சிறந்த கருத்தாக இருக்கிறது. மார்க்சிய கண்ணோட்டத்தில் மதத்தின் மீதான மார்க்சிய கண்ணோட்டம் எது என்றால், எது அடிப்படையாக இருக்கிறது என்றால் மதம் மக்களின் அபினியாக உள்ளது, இதுவே ஆகும். இந்த மார்க்சின் கருத்தை பலர் திருத்தி கூறுகின்றனர். அதில் கம்யூனிஸ்ட் என்று கூறிக்கொள்பவர்களே அதிகம். பல கருத்துக்கள் மார்க்சிய அடிப்படைகளை திருத்துபவர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள், புரிந்து கொண்டவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். அதுவும் கம்யூனிஸ்டுகள் என்ற பெயரிலேயே இந்த திருத்தல் வேலைகள் செய்யும் பொழுது நாம் கவனமாக அப்படிப்பட்டவர்களை கணக்கில் கொள்ள வேண்டியதாக இருக்கும். வர்க்கமாக பிரிந்துள்ள சமூகத்தில்
மனிதன் மதத்திடம் கற்பிதமான உதவியை தேடுவதாகவும், தாங்க முடியாத வழியால் துடிக்கும் ஒருவனுக்கு அபினி எவ்வாறு தற்காலிக நிவாரணமாக இருக்கிறதோ அதே போல மதமும் மனிதனுக்கு தற்காலிக நிவாரணம் அளிப்பதாக திருத்தவாதிகள் மார்க்சின் கருத்தை திருத்துகிறார்கள். இப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. அந்த ஒத்த வரி மக்கள் மதம் மக்களின் அபினியாக உள்ளது என்ற ஒத்த வரியை மட்டும் பிடித்துக் கொண்டு இவர் எழுதியிருக்கிறார். ஆனா இந்த அடுத்த வரியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை இவர்கள் கணக்கில் எடுத்துக்கவே இல்லை. இந்த கட்சிக்கு கலைப்பவாதிகள் எப்படி தடையாக உள்ளவர்களோ அதே போல மார்க்சிய அடிப்படை புரிதலுக்கு திருத்தல்வாதிகள் தடையாக உள்ளனர். இவைகளை கடந்து தான் கம்யூனிஸ்டுகளாக நாம் செயல்பட வேண்டியிருக்கிறது. மதத்தை மார்க்ஸ் அபின் என்று கூறியதற்கு அடுத்து கூறுவதை இந்த திருத்தல்வாதிகள் மறைத்து விடுகின்றனர் அல்லது படித்ததை மறந்து விடுகின்றனர். அது என்ன சொன்னாலும் பார்க்கலாம். மக்கள் உண்மையான மகிழ்ச்சி அடைய வேண்டும் எனில் அவர்களுக்கு மாயையான மகிழ்ச்சியை தரும் மதத்தை நீக்க வேண்டும். இப்படி சொன்னவர் எப்படி மதம் மக்களுக்கு ஒரு அபினி போல பயன்படுகிறது என்ற கருத்தை அவர் வைக்கவர். அது அவருடைய எழுத்தில் மேலே உள்ள பகுதியிலும் கீழே உள்ள பகுதியிலும் இறுதி பகுதியிலும் படிக்கும் பொழுது இந்த திருத்தல்வாதிகளுடைய திருட்டுத்தனங்கள் அனைத்தும் வெளிப்படுகிறது. மக்கள் உண்மையான மகிழ்ச்சி அடைய வேண்டும் எனில் அவர்களுக்கு மாயான மகிழ்ச்சியை தரும் மதத்தை நீக்க வேண்டும். மதத்தை விமர்சிப்பது மனிதர்களின் துயரமான வாழ்க்கை நிலைமைகளை விமர்சிப்பதற்கு சமம் என்கிறார் மார்க்ஸ். மார்க்ஸோ எங்கல்ஸோ லெனினோ மதத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் திசை விளக்கும் தன்மையினையும் மக்களுக்கு தவறான போதையாகவும் இருக்கிறது என்பதே கம்யூனிஸ்டுகளின் மதம் பற்றிய அடிப்படை கருத்தாக இருக்கிறது. இந்த முன்னுரையில் மேலும் பல கருத்துக்களை கூறுகிறார். இது இருக்கிறதுனால இந்த சில கருத்துக்களை மட்டும் நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். ஜெர்மனியில் மதத்தை பற்றிய விமர்சனம் சாராம்சத்தில் நிறைவடைந்து விட்டது. மதத்தை பற்றிய விமர்சனம் அனைத்தும் பற்றிய விமர்சனத்தின் முன் நிபந்தனையாக உள்ளது என்கிறார் இந்த முன்னுரையில். மத கருத்துக்கள் மக்களிடையே அதிகம் தாக்கம் பெற்றுள்ள நமது நாட்டில் மதத்தின் மீதான விமர்சனம் செய்ய வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஆனால் போதுமான அளவுக்கு நாம் செய்யவில்லை என்கின்ற உண்மையை நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலையில் தான் இருக்கின்றோம். நம் நாட்டில் உள்ள அனைத்து மதங்களின் மீதான மார்க்சிய வழிபட்ட விமர்சனத்தை வைக்க வேண்டும். இது நம் இருக்கும் மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. அடுத்து மார்க்ஸ் கருத்தை பார்ப்போம். மனிதனே மதத்தை உண்டாக்குகிறான், மதம் மனிதனை உண்டாக்கவில்லை. இது நேரடியாகவே இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் நமக்கு முன்னால் வைக்கிறார். அதுக்கு அடுத்ததாக அவர் என்ன சொல்றாருன்னா, இறுதி பகுதியில் என்ன வருகிறதுன்னா, தத்துவம் தனது பொருளாயுத ஆயுதத்தை பாட்டாளியிடம் காண்பது போலவே பாட்டாளி வர்க்கம் தனது அறிவார்ந்த ஆயுதத்தை தத்துவத்திடம் காண்கிறது. இதுதான் இதை சொல்லிதான் இந்த முன்னுரையை அவர் முடிக்கிறார். இது ஒரு மிக மிக முக்கியமான கருத்தாகும். மார்க்சிய தத்துவம் பாட்டாளி வர்க்கத்தின் வானலில் இருந்தே தோன்றுகிறது என்பதையும், அந்த மார்க்சிய தத்துவமே பாட்டாளி வர்க்கத்துக்கு அறிவார்ந்த ஆயுதமாக இருக்கிறது என்பதையும் இந்த முன்னுரை நமக்கு போதிக்கிறது. அடுத்து 1845 ஆண்டு எழுதிய ஜெர்மன் சித்தாந்தம் என்கின்ற நூலை பார்ப்போம். இந்த நூல் மார்க்ஸ் ஏங்கல்ஸுடன் சேர்ந்து இணைந்துதான் எழுதியிருக்கிறார். ஹெகலை ஒட்டிய செவ்வியல் ஜெர்மன் கருத்து முதல்வர் தத்துவத்துடன் கணக்கு தீர்ப்பதற்கு எழுதியது ஜெர்மன் சித்தாந்தம் என்கிற இந்த நூல். அப்படி கணக்கு தீர்க்கும் போது மார்க்சிய தத்துவத்தை மார்க்சும் ஏங்கல்ஸும் விரிவுபடுத்தினார். ஜெர்மன் கருத்து முதல்வர் தத்துவத்தை விமர்சித்தல், சமூக வளர்ச்சி பொருளாதார அடிப்படையில் விளக்குதல், வரலாற்று பொருள் முதல்வத்தின் அடிப்படை கருத்தை முன்வைத்தல் என்பதே இந்த நூலில் காணும் அடிப்படை கருத்தாகும். மனித சமூகத்தின் வளர்ச்சியை கருத்துக்கள் தீர்மானிப்பதில்லை. பொருளாதார வாழ்க்கை மற்றும் உற்பத்தி முறைகள் தான் சமூகத்தின் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது என்று மார்க்ஸ் இதில் உறுதியாக கூறுகிறார். அடுத்தது 1847 ஆண்டு மார்க்ஸ் எழுதிய தத்துவத்தின் வறுமை. இந்த நூல் யாரை பற்றி பேசுகிறது? அது ஒரு விமர்சன நூல். குட்டி முதலாளித்துவ சிந்தனையாளரான புரூத்தோனை தான் இந்த நூலை விமர்சிக்கிறார். புரூத்தோன் முதலாளித்துவ பொருளாதார சிந்தனையின் தாக்கத்தில் இருந்தார். முதலாளித்துவம் முற்றிலும் அழிந்து போகாது, எனவே தொழிலாளர்கள் அதை எதிர்த்து போராடுவதால் எந்த பயனும் இல்லை என்ற கருத்துடையவராக புரூத்தோன் இருந்தார். அதனால் முதலாளித்துவத்தில் உள்ள கெட்ட அம்சங்களை நீக்கி நல்ல அம்சங்களை மட்டும் காக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வருகிறார். இந்த முடிவைத்தான் புரூத்தோனுடைய கருத்தை தான் எதிர்த்து இந்த நூலை எழுதியிருக்கிறார். தத்துவத்தின் வறுமை என்கிற நூல் வெளிகிற வரை மார்க்ஸ் ஒரு சிறந்த தத்துவவாதியாக காணப்பட்டார். இந்த நூலுக்கு பிறகு அவர் சிறந்த பொருளாதார அறிஞரும் ஆவார் என்பதை உலகம் அறிந்து கொண்டது.
இதே ஆண்டில், அதாவது 1847 பெல்ஜியத்தில் வாழ்ந்த அந்த ஜெர்மன் தொழிலாளர், நாடு கடந்த ஜெர்மன் தொழிலாளர்களுக்கு வந்து கூலி உழைப்பும் மூலதனம் என்கிற தலைப்பில் வந்து ஒரு உரையை நிகழ்த்துகிறார். இதுதான் அவர் அரசியல் பொருளாதாரத்தை பற்றி வெளிப்படையாக பேசியதும், குறிப்பாக தொழிலாளர் மத்தியில், அதுவும் ஜெர்மன் தொழிலாளர் மத்தியில் பேசியிருக்கிறார். இதுதான் பின்னால வந்து கூலி உழைப்பு மூலதனம் என்கின்ற நூலாக நமக்கு கிடைக்கிறது. இந்த நூல் மிக மிக சிறியது என்றாலும் மார்க்சிய அரசியல் பொருளாதாரத்தில் உள்ள பலவற்றை விளக்குகிறது. இதில் காணும் தலைப்பே இதனை வெளிப்படுத்துகிறது. அதனால இதனுடைய விளக்கத்திற்குள்ள நாம் போகல. இந்த நூலில் படிக்க வேண்டியதை அவசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நூலில் இருக்கின்ற உட்தலைப்புகளை பார்த்தாலே போதும். நான் வேகமாக சொல்லிடுறேன். இது விரிவாக படிப்பதற்கு நம்மை தூண்டும் என்பதால் தான் இந்த தலைப்புகளை குறிப்பிட்டு சொல்கிறேன். கூலி என்பது என்ன? அது எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது? இது முதல் தலைப்பு. இரண்டாவது தலைப்பு, ஒரு சரக்கின் விலை எதனால் நிர்ணயிக்கப்படுகிறது? மூன்றாவது தலைப்பு, கூலி எதனால் நிர்ணயிக்கப்படுகிறது? நாலாவது தலைப்பு, மூலதனத்தின் இயல்பும் வளர்ச்சியும். ஐந்தாவது தலைப்பு, கூலி உழைப்புக்கும் மூலதனத்துக்கும் உள்ள உறவு. ஆறாவது தலைப்பு, கூலி லாபம் இவற்றின் ஏற்ற இறக்கத்தை தீர்மானிக்கும் பொது விதி. ஏழாவது தலைப்பு, மூலதனம் கூலி உழைப்பு இவற்றின் நலன்கள் நேரெதிரானவை. உற்பத்தி திறனுள்ள மூலதனத்தின் வளர்ச்சி கூலியின் மீது ஏற்படுத்தும் விளைவுகள். எட்டாவது இறுதி தலைப்பு, முதலாளித்துவ வர்க்கம், நடுத்தர வர்க்கம், தொழிலாளி வர்க்கம் இவற்றின் மீது முதலாளித்துவ போட்டியின் விளைவு. இது பாருங்களேன், ஒரு சின்ன நூலில் ஒரு சொற்பொழிவுல மார்க்சிய அரசியல் பொருளாதாரத்திற்கு தேவைப்படுவது அனைத்தையுமே இதில் வச்சிருக்கிறாரு. இது ஒரு சிறு நூல் தான். இந்த நூலை கண்டிப்பாக நம்ம வந்து படித்தாக வேண்டிய, கண்டிப்பாக படித்தால் மட்டும்தான். எடுத்தவுடன் மூலதன நூலை நாம் செல்ல முடியாது. அதற்கு முன்பு இது போன்ற அரசியல் பொருளாதாரத்தை பற்றி எழுதிய மார்க்ஸ், ஏங்கல்ஸ் எழுதிய சிறு நூல்களை முதலில் படித்துவிட்டு மூலதன நூலுக்கு செல்லும் பொழுது மூலதன நூல் நமக்கு எளிதாக புரிவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து வந்து முக்கியமாக நமக்கு நன்றாக தெரிந்த 1849 ஆண்டில் மார்க்ஸ் வந்து இது ஏங்கல்ஸுடன் சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்கின்ற ஒரு உலக புகழ்பெற்ற ஆவணத்தை எழுதினார். ஒரு ஆவணம் எதை சாதிக்கும் என்பதற்கு சான்றாக இந்த ஆவணம் இருக்கிறது. இந்த நூல் ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் கண்டிப்பாக படிக்க வேண்டும். கண்டிப்பாக இன்னைக்கு நான் பேசப்படுகின்ற இந்த குறிப்பிட்ட முன்னுரையாகவோ கட்டுரையாகவோ நூலாக இருந்தால் கண்டிப்பாக படிக்க வேண்டியதை மட்டும்தான் முக்கியமாக நூலாக, முக்கியமான கட்டுரையாக, முக்கியமான முன்னுரையாக எடுத்திருக்கிறேன். முதல் வாசிப்பில் இந்த ஆவணத்தின் முழு பொருளையும் புரிந்து கொள்ள முடியாது. நான் வந்து புத்தகத்தை படிக்க வேண்டும் சொல்லும் போது எடுத்த உடனே அவங்க நேராக புத்தகத்தில் போகும்போது அது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையாக இருக்கலாம், மூலதன நூலாக இருக்கலாம். அது போகும்போது அது புதியதாக படிப்பவர்கள் சிரமம் ஏற்படும். கண்டிப்பாக அந்த சிரமம் ஏற்படும் என்பது எனக்கும் ஏற்பட்டது தான். அதில் ஒன்று சந்தேகமே கிடையாது. எனக்கு எப்படி ஏற்பட்டதோ அதே போல பலருக்கு ஏற்படும் என்பது உண்மை. அதனால அந்த முதல்ல தனியாக படிக்கும் பொழுது அந்த சிரமத்தை கண்டு ஒதுக்க வேண்டாம், படிப்பதை நிறுத்த வேண்டாம். கட்சி தோழர்களிடம், கட்சி தலைவரிடம், பிற தோழர்களிடம் கேட்டு கண்டிப்பாக அதை படிக்க முயற்சிக்க வேண்டும். அதனால அது மட்டும் இல்ல, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வந்து ஏன் நமக்கு முதல்ல வாசிப்புல ஒரு அளவுக்கு புரிஞ்சிடும். ஆனா நமக்கு அரசியல் தெளிவு ஏற்படும் பொழுது, அரசியல் பொருளாதாரத்தின் தெளிவு ஏற்படும் போது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது அது புது புது பொருளை தரும். முதல் வாசிப்பில் ஒரு அரசியலாக இருந்தது, அரசியல் பொருளாதார புரிதலோடு அது படிக்கும் பொழுது அதில் எவ்வளவு அரசியல் பொருளாதார கருத்துக்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இருக்கிறது என்பதை பார்ப்பது மட்டுமல்ல, புரிந்து கொள்ள முடியும். அதனால நிச்சயமாக மார்க்சியத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய 3 தேவைப்படுகிறது: தத்துவம், அரசியல் பொருளாதாரம், கற்பனாவாத சோசியலிஸ்டுக்கு எதிரான விஞ்ஞான சோசியலிசம். இந்த 3ஐ புரிந்து கொள்ளாமல் மார்க்சியத்தை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த ஆவணம் வந்து 4 அத்தியாயம் ரொம்ப 4 அத்தியாயம் கொண்டதாக இருக்கிறது. அதன் முதல் 2 அத்தியாயம் மட்டும்தான் சற்று விரிவாகவும், இறுதியில் இருக்கின்ற அத்தியாயம் வந்து மிக மிக சுருக்கமாக தான் இருக்கும். இதில் இருப்பது வந்து அவர் சொல்வார், எல்லாம் என்று பயன்படுமா, இது சில முடிவுகள் மாறி இருக்கின்றது அவங்க சொல்லுவாங்க. ஆனா இன்று கூட பின்தங்கிய நாடாக இருக்கின்ற இந்தியா போன்ற, தமிழகம் போன்ற நாட்டிற்கு கண்டிப்பாக இன்று நிறைய எல்லா அத்தியாயமும், அந்த 4 அத்தியாயமே நமக்கு பயன்படும் முடியாக வழிகாட்டியாகத்தான் இருக்கிறது. முதல் அத்தியாயம் வந்து என்னன்னா, முதலாளிகளும் பாட்டாளிகளும். 2வது அத்தியாயம் வந்து பாட்டாளிகளும் கம்யூனிஸ்டுகளும். 3வது வந்து சோசியலிச இலக்கியமும் கம்யூனிச இலக்கியமும். 4வது தற்போதுள்ள பல்வேறு எதிர்கட்சிகள் குறித்த கம்யூனிஸ்டுகளின் நிலைப்பாடு. இங்க பாருங்களேன், ஒவ்வொன்று தலைப்புமே நமக்கு தேவைப்படுகின்ற விஷயத்தை தான் பேசுகிறது. முதலாளித்துவ உற்பத்தி முறையினை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால்
முதலாளித்துவ பற்றியும் பாட்டாளி பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த முதல் அத்தியாயம் உதவும். பாட்டாளிகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் என்ன உறவு என்பதை அறிந்து கொள்வதற்கு பாட்டாளிகளும் கம்யூனிஸ்டுகளும் என்கிற இரண்டாவது அத்தியாயத்தை படிக்க வேண்டும். கம்யூனிச இலக்கியத்திற்கு மாறான சோசியலிச கருத்துக்கள் பல இருக்கின்றன. அதை எவ்வாறு எதிர்கொள்வது, எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு மூன்றாவது அத்தியாயத்தை படிக்க வேண்டும். நான்காவது அத்தியாயம் அன்றைய எதிர்க்கட்சிகள் குறித்த கம்யூனிஸ்டுகளின் நிலைப்பாடு என்ன என்பதை பேசுகிறது. இருந்தாலும் அதில் உள்ள கருத்துக்கள் இன்றும் படித்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கம்யூனிஸ்டுகளின் கடமை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆவணத்தின் இரண்டாவது அத்தியாயமான, நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், முதல் அத்தியாயத்தையும் இரண்டாவது அத்தியாயமும் கண்டிப்பாக பலமுறை வாசிக்க வேண்டும். இரண்டாவது அத்தியாயத்தை குறிப்பாக பேச வேண்டும். இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் தான் பாட்டாளிகளும் கம்யூனிஸ்டுகளும் என்பதை கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா கம்யூனிஸ்ட் என்பவர்கள் வெறும் கட்சியின் ஆதரவாளர்கள் அல்ல, அவர்களுக்கு இன்று கடமை இருப்பதை இந்த அத்தியாயத்தை படிப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். இது எல்லாமே ஒரு அறிமுகமாக தான் பேசுகிறேன். உள்ள இருக்கின்ற கருத்திற்குள்ளும் ஆழ்ந்த கருத்திற்குள் நான் செல்லவே இல்லை. அடுத்து 1850 ஆண்டு பிரான்சில் வர்க்க போராட்டங்கள் என்கிற நூலை எழுதினார். 1848 ஆண்டு ஐரோப்பாவில் பல நாடுகளில் புரட்சி ஏற்பட்டன. பிரான்சில் மன்னராட்சி வீழ்த்தப்பட்டு குடியரசு அறிவிக்கப்படுகிறது. இந்த புரட்சியை மார்க்ஸ் வர்க்க போராட்டத்தின் வெளிப்பாடாக இந்த நூலில் விளக்கி இருக்கிறார். இது ஒரு முதலாளித்துவ புரட்சி தான். இதை மார்க்ஸ் விரிவாக ஆய்வு செய்து இந்த நூலில் எழுதியிருக்கிறார். அதனால ஒரு முதலாளித்துவ புரட்சியை மார்க்சியம் எவ்வாறு பார்க்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த நூல் கண்டிப்பாக நாம் படிக்க வேண்டும். அடுத்து 1859 ஆண்டில் மார்க்ஸ் தமது அரசியல் பொருளாதார குறிப்புகளில் இருந்து அவர் அரசியல் பொருளாதாரத்தை படித்து விமர்சன ரீதியாக படித்து அதற்கு விமர்சனம் செய்து குறிப்புகள் எழுதி வைத்திருக்கிறார். கிரின்ட்ரஸ் என்று அழைக்கப்படும் அந்த கிரின்ட்ரஸை விரிவுபடுத்துவார்கள், மீண்டும் மீண்டும் படித்து விரிவுபடுத்திக் கொண்டே இருப்பார். அதில் இருந்து ஒரு பகுதியை எடுத்துத்தான் 1859 ஆண்டு அரசியல் பொருளாதார விமர்சனத்திற்கு ஒரு பங்களிப்பு என்கின்ற ஒரு தலைப்பில் வெளியிட்டார். மூலதனை என்கிற நூலை படிப்பதற்கு முன்பு இந்த நூலை கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நூலில் சொல்லப்பட்டது அந்த நூலில் சுருக்கமாகவும் பேசப்பட்டிருக்கு, விரிவாக பேசப்படவில்லை என்கின்ற அறிவிப்பை அந்த மூலதன நூலில் மார்க்ஸ் செய்திருக்கிறார். அதனால கண்டிப்பாக இந்த அரசியல் பொருளாதார விமர்சனத்திற்கு ஒரு பங்களிப்பு என்கின்ற நூலையும் மூலதன நூலை படிப்பதற்கு முன்பாக படிக்க வேண்டும். முன்பே குறிப்பிட்டது போல இந்த முக்கியமான முன்னுரை அங்கு ஒன்று பார்த்தோம்ல, அதே போல இந்த முன்னுரை அரசியல் பொருளாதார விமர்சனத்திற்கு ஒரு பங்களிப்பு என்கின்ற நூலுக்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். அந்த முன்னுரையில தான் தாம் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு இறுதி காலம் வரை பின்பற்றுகின்ற வரலாற்றின் பொருள் முதலாளத்தின் வரையறையை சுருக்கமாக நமக்கு தந்திருக்கிறார். அதுல அடித்தளம் மேற்கட்ட அமைப்பு என்ற கோட்பாட்டை விளக்கமும் இந்த முன்னுரையில் சிறப்பாகவும் சுருக்கமாக இடம்பெற்றுள்ளது. இந்த முன்னுரை ஆவணம் போல் கருதி கண்டிப்பாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும். முன்னுரை மட்டுமல்ல, இந்த நூலை படிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். வெறும் மூல சுருக்கத்தையோ முன்னுரையை மட்டும் படித்துவிட்டு கடந்து செல்லக்கூடாது. கண்டிப்பாக சில நூல்களை படிக்க வேண்டிய நூல்கள் இருக்கின்றன. அதில் இதுவும் உண்டு. மார்க்சிய தத்துவத்தை பல நூல்களையும் கற்றுக்கொள்ள தேடி தேடி படிக்க வேண்டும். ஆனால் அரசியல் பொருளாதாரத்தை குறிப்பிட்ட நூல்களின் மூலம் படித்திட முடியும். அப்படி படிக்க நூலில் ஒன்று அரசியல் பொருளாதார விமர்சனத்திற்கு பங்களிப்பு. அதே போல 1865 ஆண்டு மார்க்ஸ் கூலி விலை லாபம், இங்க இப்பயே நம்ம இதுவரை நம்ம 2 கூலி உழைப்பு மூலதனம் என்கின்ற ஒரு சிறு கட்டுரை பார்த்தோம், அதை விட சிறு நூலை பார்த்தோம். அதை விட சற்று பெரிய அளவில் எழுதிய அரசியல் பொருளாதார விமர்சனத்துக்கு என்ற ஒரு நூலை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது 1865 ஆண்டு கூலி விலை லாபம் என்கின்ற நூலை எழுதினார். இது எல்லாமே அரசியல் பொருளாதாரத்தை பற்றிய நூலாக இருக்கிறது. இது போன்ற நூல்களை படித்தால் கண்டிப்பாக மூலதன நூலை படிப்பதற்கான நம்மளை தயாரிப்பு செய்கிறது என்பதுதான் உண்மை. அதே போல கூலி முறை என்கின்ற ஒரு தொகுப்பு நூல் ஏங்கல்ஸ் எழுதியிருக்கார். அதையும் நாம் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். கூலி உயர்வு போராட்டத்தால் எந்த பயனும் இல்லை என்கிற கருத்து அன்று பலரிடம் இருந்தது. அதனை மறுத்து மார்க்சிய பொருளாதார அடிப்படையில் மார்க்ஸ் இந்த நூலில் விளக்கம் கொடுக்கிறார். மேலும் உழைப்பு சக்தியை பற்றியும் உழைப்பின் மதிப்பை பற்றியும் உபரி மதிப்பு படைப்பது பற்றியும் உபரி மதிப்பு எவ்வாறு சுரண்டலாளர்களிடையே பகிரப்படுகிறது என்பது பற்றியும் இறுதியாக மூலதனத்துக்கும் உழைப்புக்கும் இடையே உள்ள போராட்டமும் அதன் விளைவும் பற்றியும் எழுதியுள்ளார். வர்க்க போராட்டம் என்பது அன்றைய சமூகத்தின் பொருளாதார நிலைமையின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்வதற்கு இது போன்ற நூல்கள் கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டும். இந்த வர்க்க போராட்டம் என்பது ஏதோ தொழிலாளர்களுடைய கோப வேகம் மட்டும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த வர்க்க பிளவு அந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் அந்த சமூகத்தில் காணப்படுவதால் அதன் வெளிப்பாடாகத்தான் வர்க்க போராட்டம் நிகழ்கிறதே தவிர எந்த தொழிலாளியின் தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் நடக்கவில்லை. அந்த வர்க்க முரண்தான்
நம்மளுடைய வர்க்க போராட்டமாக வெடிக்கிறது. அடுத்து வந்து இதுவும் நம்ம அரசியல் பொருளாதார நூலுக்கு தான் நம்ம வரோம். 1867ஆம் ஆண்டு மூலதனம் நூலின் முதல் தொகுதியை மார்க்ஸ் வெளியிடுகிறார். இதுல என்ன விஷயம்னா, அவர் 3 தொகுதி எழுதியதாக பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். அந்த முதல் தொகுதி மட்டும்தான் மார்க்ஸ் உயிரோடு இருக்கும்போது சொந்தமாக வெளியிட்டிருக்கிறார். ஆனால் 2ஆம் தொகுதியும் 3வது தொகுதியும் ஏங்கல்ஸ் தான் பிற்காலத்தில் வெளியிடுகிறார். 2ஆம் தொகுதியை 1885ஆம் ஆண்டு வெளியிடுகிறார். 3ஆம் தொகுதியை 1894ஆம் ஆண்டு வெளியிடுகிறார். ஏங்கல்ஸே இந்த நூலை படித்து பதிப்புக்கான தயார் செய்வதற்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாகியிருக்கிறது 3வது தொகுதி வெளிவருவதற்கு. அவர் மட்டும் இது செய்யாமல் போயிருந்தால், மற்றவர் செய்திருந்தால் அதற்கு எத்தனை காலம் பிடித்திருக்கும், அதில் எத்தனை குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் என்று தெரியவில்லை. நல்ல வேலைக்காக இந்த வேலையை ஏங்கல்ஸ் செய்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். மூலதன நூல் முடிவு பெறாமல் இருக்கும். அந்த கையெழுத்துப்படி இத்துடன் நிற்கிறது என்று ஏங்கல்ஸ் முடித்திருப்பார். அதை பற்றி நம் கவலை இல்லை. அரசியல் பொருளாதார கோட்பாடு முழுமையாக இந்த நூலுக்கு பேசப்பட்டிருக்கிறது. அவர் கூடுதலாக என்னென்ன விளக்கம் கொடுக்க வேண்டும் என்கின்ற பகுதி தான் இறுதியில் எழுதாமல் விடுபட்டு போயிருக்கிறதே தவிர, மூலதன அரசியல் பொருளாதாரத்தை பற்றியும் மூலதனத்தில் என்ன பேச வேண்டும் என்று நினைத்தாரோ அது முழுமையாக இந்த 3 தொகுதிகளிலும் இடம்பெறுகிறது. மூலதன நூலில் மார்க்ஸ் முதலாளித்துவ உற்பத்தியின் தோற்றம், வளர்ச்சி, வீழ்ச்சி ஆகியவற்றை பற்றி எழுதுகிறார். மேலும் சரக்கு எப்படி உருவாகின்றன, தொழிலாளியின் உழைப்பு எவ்வாறு மதிப்பை படைக்கிறது, அந்த மதிப்பில் இருந்தே முதலாளி லாபத்தை எவ்வாறு எடுத்துக் கொள்கிறார், முதலாளித்துவ உற்பத்தி முறையில் காணப்படும் உள் முரண்பாடே பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என்பதையும், இந்த பொருளாதார நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வு என்பது சோசலிச உற்பத்தி முறைக்கு மாறுவதே ஆகும் என்பதையும், இதனை எத்தகைய புரட்சியை கொண்டு நடத்த வேண்டும் என்பதையும் கூட அந்த நூலில் மூலதன நூலில் அவர் எழுதியிருக்கின்றார். மூலதன நூல் என்று சொன்னால் அது ஏதோ அரசியல் பொருளாதாரத்தை மட்டும் பேசுகிறது என்பதாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. அதில் நிறைய மார்க்சிய அரசியல் இதில் இருக்கின்றன. அதுல தத்துவ கண்ணோட்டம், தத்துவ அணுகுமுறை அதில் இருக்கின்றன. மூலதன நூலை வெறும் பொருளாதார நூலாக அதை ஒதுக்கிடாமல் நிச்சயமாக தொழிலாளர்களும் படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வகையில் தான் எளிமையாக எழுதியிருக்கிறார். அவர் ரிக்கார்டோ, ஆடம் ஸ்மித் போன்ற நூல்களை படிக்கும் பொழுது அவர்கள் பாணியில், அதாவது கல்வி புலம் சார்ந்த பாணியில் அவர் எழுதவில்லை. தொழிலாளர்களும் சாதாரண தொழிலாளர்களும் படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வடிவத்தில் தான் மூலதன நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால கண்டிப்பாக மூலதன நூலை படிப்படியாக இந்த நூல்களை படித்துவிட்டு மூலதன நூலை படிப்பதற்கு செல்ல வேண்டும். இன்னொரு விஷயத்தை கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்ல வேண்டும். மூலதன நூல்கள் வந்து 3 மட்டும் அல்ல, 4வது தொகுதி ஒன்று அவர் மார்க்ஸ் ஏங்கல்ஸே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த 4ஆம் தொகுதி எது என்று சொன்னால் உபரி மதிப்பு கோட்பாடு. இது வந்து ரொம்ப பிற்காலத்தில் தான் சோவியத் அறிஞர்களால் இந்த உபரி மதிப்பு கோட்பாடு என்கின்ற 4ஆம் மூலதன தொகுதியை வந்து வெளியிட்டிருக்கார்கள். அதை வந்து 3 பகுதியாக பிரித்து ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்கார்கள். தமிழில் கூட அது 3 பகுதியாக இருக்கின்றது. இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. ஏனென்றால் இதுல என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு, பொருளாதார அறிஞரான ஆடம் ஸ்மித், ரிக்கார்டோ போன்றவங்க பொருளாதார கருத்தின் மீதான விமர்சனத்தை வைக்கிறாரு. தொழிலாளர்கள் வாங்கும் சம்பள மதிப்பை விட அதிகமான மதிப்பை படைக்கின்றனர், அதில் இருந்தே முதலாளித்துவம் கிடைக்கிறது என்பது போன்ற பல விளக்கங்கள் இந்த முதல் நூலில், இந்த 4ஆம் நூல் என்று குறிப்பிடுகின்ற 4ஆம் தொகுதி என்று குறிப்பிடுகின்ற இந்த உபரி கோட்பாடு என்கிற நூலில் வந்து விளக்கியிருக்கிறார். இந்த நூல் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், முந்தைய பொருளாதார சிந்தனைகளை ஆய்வு செய்து அவற்றின் குறைகளை நீக்கி இறுதியாக தமது உபரி மதிப்பு என்கின்ற கோட்பாட்டை எழுதி முடிக்கிறார். அதனால இந்த முதலில் இந்த கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் சொல்றோம்ல, அவர்களையும் கொச்சை பொருளாதார அறிஞர் என்று சொல்வர்களையும் பல பேரை வந்து எல்லாத்துக்கும் கணக்கு தீர்க்கிறார், எல்லாற்றையும் அவர் விமர்சிக்கிறார். நாம் இந்த நூலை கண்டிப்பாக நேரடியாக படிக்க வேண்டும். இல்லை என்றால் பொருளாதார புரிதல் உள்ள தோழர்களிடம் இதை வகுப்பாக நாம் கேட்டு இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4ஆம் தொகுதியை ஓரளவுக்கு நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த மூலதன நூலின் 3 தொகுதி படிப்பதற்கு நாம் எளிதாக இருக்கும். 4வது தொகுதி முதலில் படிப்பது எளிதாக இருக்கும், படித்துவிட்டு 3 தொகுதியும் படிப்பது எளிதாக இருக்கும் என்பதை என்னுடைய படிப்பு அனுபவத்தின் மூலம் சொல்கிறேன். ஆனால் இதுதான் முறை என்று நான் உறுதிப்பட சொல்லவில்லை. அது எப்படி வேண்டாலும் படிக்கலாம். முதல் தொகுதி 2ஆம் தொகுதியாகவும் வர வேண்டாம். ஏனென்றால் முதல் தொகுதியை பற்றி பல செய்திகள் நம் காதில் விழுந்து விட்டதால் அந்த முதல் தொகுதி படிப்பது நமக்கு ஓரளவுக்கு எளிதாக இருக்கும். அதனாலும் முதல் தொகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஆங்கிலத்தில் வந்து மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எழுதிய நூல்கள் வந்து இன்று வந்து 50 தொகுதிகள் வந்து இருக்கின்றன. அனைத்தையும் ஆய்வாளர்கள் படிப்பார்கள். அனைவரும் படித்திட வேண்டும் என்று கூறிட முடியாது. ஆனால் முக்கியமான மார்க்சின் நூல்களை கண்டிப்பாக கம்யூனிஸ்டுகள் படிக்க வேண்டும்.
படிப்பதற்கு கடினமாக உள்ள நூல்களை கட்சியில் உள்ள தலைவர்கள் மற்றும் தோழர்கள் வகுப்பாக எடுக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் அறிக்கை போன்ற நூல்களை படிக்காமல் நாம் சிறந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக செயல்பட முடியாது. இதுல நான் குறிப்பிட்ட எல்லா நாள்ல கூட படிக்கிறோம் இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை போன்ற நூல்களை படிக்காமல் நம்ம ஒரு கம்யூனிஸ்டாக செயல்படவே முடியாது. இப்போ நம்ம அடுத்த நூலுக்கு போகலாம். பாரிஸ் உள்நாட்டு போர் என்கிற நூலை மார்க்ஸ் 1871 ஆண்டு எழுதினார். 1871 ஆண்டு பிரான்சில் புரட்சியின் மூலம் உருவானது தான் பாரிஸ் கம்யூன். இங்க பாரிஸ் கம்யூனை பற்றி நான் விரிவாக பேச முடியாது. நாம் ஒரு சுருக்கமாக பார்ப்போம். இது உலக வரலாற்றில் முதலாவது தொழிலாளர் அரசாகும். இந்த அரசு 72 நாட்கள் தான் நிலை பெற்றது. ஆனால் அதன் அனுபவம் தொழிலாளருக்கு பெரும் படிப்பினை தந்தது. பாரிஸ் கம்யூன் அனுபவத்தின் மூலம் மார்க்ஸ் தமது கோட்பாட்டை வலுப்படுத்தினார். அதை நூலாக எழுதினார். அந்த நூலின் பெயர் பாரிஸில் உள்நாட்டு போர். தோல்வியும் கம்யூனிஸ்டுகளுக்கு பாடம் கற்பிக்கும் என்பதை இந்த நூல் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. அடுத்து 1875 ஆண்டு ஜெர்மனியில் ஒரு 2 கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் ஒரு கட்சி மற்றொரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இணைக்கும் போது அந்த இணைப்பு விழா, அதாவது இணைப்பு மாநாடு என்று கோத்தா இடத்தில் நடைபெறுவதால் அதுக்கு அந்த கருத்தை, அந்த இணைப்பை பற்றிய ஒரு விமர்சன கருத்தை மார்க்ஸ் வைக்கிறார். அது கோத்தா வேலை திட்டத்தின் மீதான விமர்சனம் என்றோம். இது மிக மிக சிறிய ஒரு கட்டுரை தான். இது நூல் என்று கூட சொல்ல முடியாது. சில பக்கங்களை கொண்டதான். இருந்தாலும் மார்க்ஸ் ஒவ்வொன்றையும் எவ்வளவு துல்லியமாக பார்க்கிறார், ஒரு சொல்லை ஏன் துல்லியமாக கையாள்கிறார் என்பதை இந்த புக்கை படிச்சாதான் நமக்கு தெரியும். இப்போ சில பேர் ஏன் இப்படி பாட்டாளிக்கும் தொழிலாளிக்கும் வேறுபாடு இருக்கிறது, உழைப்பு சக்தி என்பது போன்ற இவ்வளவு துல்லியமா ஏன் போக வேண்டும் என்று கேட்பார்கள். இது கேட்பதற்கு பதில் இந்த கோத்தா வேலை திட்டத்தின் மீதான விமர்சனத்துல இருக்கிறது. அதனால கண்டிப்பாக அந்த கோத்தா வேலை திட்டத்தின் விமர்சனத்தை நாம் படித்தால் நாம் மார்க்சியத்தை துல்லியமாக படிக்க வேண்டியதன் அவசியத்தை நம்ம தெரிந்து கொள்வோம். மார்க்சின் இது போன்ற நூல்களை படித்து மார்க்சியத்தை அறிவியல் முறைப்படி புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்சியம் கற்பனையாக கம்யூனிஸ்ட் சமூகத்தை பற்றி பேசவில்லை. முதலாளித்துவ சமூகத்தின் வீழ்ச்சி கம்யூனிஸ்ட் சமூகம் எப்படி வரும் என்பதை சமூக அறிவியல் முறைப்படி விளக்கியுள்ளது. கம்யூனிஸ்ட் சமூகம் என்பது நம்பிக்கைவாதம் அல்ல, அது சமூக வளர்ச்சியின் விதியின்படி சமூக அறிவியல் படி கூறப்படுகிறது. ஆனால் அது தானாக வருவதில்லை. கம்யூனிஸ்ட் கட்சியின் திட்டமிடலும் உழைக்கும் மக்களின் வர்க்க உணர்விலும் அடங்கியிருக்கிறது. கண்டிப்பாக வெற்றி புறநிலை மட்டும் புரட்சிகரமாக இருந்தால் போதாது, அதற்கான அகநிலை தயாரிப்பு வேண்டும். அதற்கான கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திட்டமிடலும் உழைக்கும் மக்களின் வர்க்க உணர்வும் வர்க்க அரசியலும் கண்டிப்பாக வளர்ந்திருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. மார்க்ஸ் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். அனைத்தையும் நாம் படித்திட முடியாது. ஆனால் கண்டிப்பாக படிக்க வேண்டிய நூல் எது என்பதை அறிந்து கொண்டு அதனை படிக்க வேண்டும். மார்க்சின் நூல்கள் மறுபதிப்பு செய்யும் போது ஏங்கல்ஸ் அதற்கு முன்னுரை எழுதியிருக்கின்றார். இந்த சிரமத்தை குறைக்கணும். அந்த மூல நூல்களை படிப்பதில் சிரமத்தை குறைக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாக நிறைய மார்க்சுடைய நூலை மறுபதிப்பு செய்யும்போது ஏங்கல்ஸ் முன்னுரை எழுதியிருக்கார். அந்த முன்னுரை படித்துவிட்டு நூலுக்குள் செல்வது நிச்சயமாக அந்த முன்னுரை நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். அதே போல முன்னேற்ற பதிப்பகம், சோவியத் நாட்டில் செயல்பட்ட முன்னேற்ற பதிப்பகம் பல தொகுப்பு நூல்களுக்கு ஒரு முன்னுரை எழுதியிருப்பார்கள். அந்த முன்னுரை கண்டிப்பாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி படிக்கும் பொழுது தனியாக படிக்கும் பொழுது தோழர்களுடைய இணையாமல் தனியாக சுயமாக படிக்கும்போது இந்த முறையை கையாள வேண்டும் என்கிறேன். செந்தளம் தோழருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஆசிரியர்களின் பிறந்த நாள் நினைவு நாள் நிகழ்ச்சிகளில் ஒரு பேச்சாளரை ஆசிரியர்களின் ஒரு நூலை பற்றி பேச வைக்க வேண்டும். தலைமை உரையில் தோழர் பேசும்போது கூட மூலதனத்தை பற்றி யாராவது பேசலாம் என்று சொன்னார். நான் இங்க நூலை பற்றி அறிமுகம் செய்கின்றேன். அந்த நூலில் எந்த பேசுபொருள் என்னவாக இருந்தது என்பதை மட்டும்தான் இந்த இன்றைய பேச்சில் உரையில் நான் செஞ்சிருக்கிறேன். ஆனால் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு விரிவாக பேச வேண்டும். மற்ற அரசியல், இன்றைய தற்போது அரசியல், மற்ற பிரச்சனையை பற்றி பிற சொற்பொழி நிகழ்த்துவர்கள் பேசட்டும். ஆனால் ஒருவரையாவது கண்டிப்பாக ஒரு நூலை பற்றியோ இல்லை நூலின் ஒரு பகுதி பற்றியோ பேச வைக்க வேண்டும் என்கின்ற எனது விருப்பத்தை இங்கே பதிவு செய்ய வேண்டும். இன்று நாம் மார்க்ஸ் எழுதிய மிக மிக முக்கியமான நூலில் அறிமுகத்தை மட்டுமே பார்த்தோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நூலின் சாரத்தை பேச வேண்டும் என்பது எனது விருப்பமாக இருக்கிறது. மார்க்சிய அடிப்படைகளை மார்க்சிடமிருந்து கற்போம், கம்யூனிஸ்ட் சமூகத்தை படைப்போம் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.